ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிரோதா கைட் ஆப்பில் ஒரு ஐபிஓக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் போர்ட்ஃபோலியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4வதாக பிட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பிட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் ஆக்ஷன்ஸில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 2வது ஐபிஓன்னு இருக்கும். ஐபிஓவில் போனீங்க அப்படின்னா ஆன்கோயிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் ஓப்பனில் இருக்க ஐபிஓ எல்லாமே வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணணுமோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் ஐபிஓ எடுக்கிறேன். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இன்வெஸ்டர் டைப் கேட்கும். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும். எல்லாமே செக் பண்ணிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. எப்போ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, அலாட்மெண்ட் எப்போ, ரீஃபண்ட் எப்போ, லிஸ்டிங் எப்போ, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பட்டன் இருக்கும். அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூபிஐ ஐடி கேட்பாங்க. ஸோ உங்களோட யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் அடிக்கணும். அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த யூபிஐ ஐடி லிங்க் பண்ண ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது இந்த பணத்தை வந்து நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ யூபிஐ ஐடி கொடுக்காதனால கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் யூபிஐ ஐடி மேலே அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்பில் மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்தோடனே அந்த மெசேஜை கிளிக் பண்ணி உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்து அந்த பெர்மிஷன், பணத்தை எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் மட்டும் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிட்டீங்க. இன்கேஸ் உங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஐபிஓவிலேருந்து ஷேர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து லிஸ்டிங் அன்றைக்கி ஷேர்ஸ் வந்துடும். இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.